வதனம் டிவி நேயர்களே, இன்றைய நாள் எப்படி இருக்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகா மாஸ்ட்ரோ. வணக்கம். இன்றைக்கு நட்சத்திர பிறந்தநாள் மற்றும் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆங்கிலம் 5/4/2024, தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 23ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், மாலை 6:08 வரை, அதன் பிறகு சதயம். திதி ஏகாதசி திதி, பகல் 1:30 வரை, அதன் பிறகு இத்வாதசி திதி. சந்திராஷ்டமம் புனர்பூசம் நட்சத்திரம் உள்ள கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை, பகல் 12 மணி முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் 6 மணி வரை, இரவு 10:30 முதல் 12 மணி வரை. சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மேச லக்னம், லக்னத்தில் புதன் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன் சூரியன். மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம். மேச ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. திடீர் பணவரவு உண்டு. நீங்க கொடுத்து ஏமாந்து போன தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. பூர்வீக சொத்து விவகாரமா பேசுறதா இருந்தா இன்றைய தினம் நீங்க பேசி முடிவெடுக்கலாம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்கும். எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். உத்தியோகத்துல இன்றைக்கு சுறுசுறுப்பா இருப்பீங்க. வார இறுதி வேலைகளை எல்லாம் பரபரப்பா முடிச்சு காட்டி உயர் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளும் பெறுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல், கொஞ்சம் சோர்வு கலப்பு இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீடு வலுவா இருக்கிறதுனால திடீர் பணவரவுகள் உண்டு. பழைய கடனை பைசல் பண்றதுக்கான முயற்சிகள்ல இறங்குவீங்க. குரு பகவான் 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனாலங்க உங்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். இன்றைய தினம் புது தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. வீடு வாகனம் புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கு எல்லா வகையிலுமே லாபகரமா இருக்கும். உத்தியோக வகையிலுமே உங்களுக்கு தெம்பு தைரியம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள இன்றைக்கு நல்ல நெருக்கம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே இன்றைக்கு நீங்க எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். முடியாம போன சில காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு வெற்றிகரமா முடியும். செல்வாக்கு உங்களுக்கு உண்டு. குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு. 10ஆம் வீட்டுல சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலங்க அரசு காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்துல முடியும். லோனுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். யாருக்காவது இறக்கப்பட்டு பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அந்த வகையில நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் இருப்பதனால வியாபாரம் இன்றைக்கு லாபகரமா இருக்கும். புதுசா ஏதாவது ஒப்பந்தத்துல கையெழுத்து இடுறது, புதுசா ஏதாவது ஒரு ஏஜென்சி எடுக்கிறது, அந்த முயற்சிகள் எல்லாமே இன்றைய தினம் பலிதமாகும். உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும். இருந்தாலும் 10ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனாலங்க சக ஊழியர்களை நீங்க அனுசரிச்சு கொண்டு போறது நல்லதுங்க. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:08 வரைங்க சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அவசர முடிவுகள் வேண்டாங்க. அதே மாதிரி குடும்ப விஷயங்களை வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். அதை பெருசுப்படுத்தாதீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அற்புதமா இருக்குதுங்க. சாதிச்சு காட்டுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:08 பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தா மாலை 6 மணிக்குள்ள எடுக்க பாருங்க. அதே போல இரவு நேர வெளியூர் பயணங்களையும் தவிர்க்க பாருங்க. வியாபாரம் பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு சுமார் தாங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உத்தியோகத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லதுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய
இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்க உற்சாகமா இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் பரபரப்பா இருப்பீங்க. தள்ளி போன காரியங்களும் உங்களுக்கு நல்ல விதத்துல முடியும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அதே மாதிரி விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்குங்க. நீங்க நினைச்சபடி லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோக வகையில உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும். பெரிய சலுகைகள் எல்லாமே இன்றைக்கு ஆபீஸ்ல கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குதுங்க. சாதுரியமா பேசி சில காரியங்களை எல்லாம் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் இருப்பதால் உங்க பிள்ளைகள் எதிர்காலத்துல அவங்க சௌக்கியமா இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள ஓடும். அதற்கான முயற்சிகள் எல்லாம் நீங்க இன்றைய தினத்துல எடுப்பீங்க. அது எல்லாம் நல்ல விதத்துல பலிதமாகும். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் சின்ன சின்ன செலவுகளும் அன்பு தொல்லைகளும் உங்களுக்கு இருக்கும். திடீர் பயணங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. கேதுடைய போக்கு கொஞ்சம் சரியில்லாம இருக்குதுங்க. அதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க, லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும். அப்படி இருந்தாலும் ஆபீஸ்ல உங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும். உங்களுடைய மரியாதையும் வெளிவட்டாரத்துல அதிகமாகும். அதே போல வெளிவட்டாரத்திலையும் உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. ஊர் பொது காரியங்களை நீங்க முன்னாடி நின்று நடத்துவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். குரு பகவானுடைய நேரடியான பார்வை உங்க மேல படுறதுனால உங்கள் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. உங்களுடைய மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல வரன் அமைகிறது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச கோவிலுக்கு நீங்க போயிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கு ரெட்டிப்பு லாபம் இருக்கும். உத்தியோகத்துல ஆபீஸ்ல உங்க கைதாங்க ஓங்கி நிற்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரும்பியதெல்லாம் வெற்றிகரமா கிடைக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க. பெரிய பெரிய பொறுப்புகள், பதவிகள் அது எல்லாமே உங்களை தேடி வரும். இருக்கிற பார்க்கிற வேலையில உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும். அதே போல ஆபீஸ்ல சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தள்ளி போன காரியங்களும் நல்ல விதத்துல முடியும். வியாபாரத்துல மேற்கொண்டு என்ன பண்ணலாம், சந்தை நிலவரம் எப்படி இருக்கு, மார்க்கெட்ல எந்த பொருள் அதிகமா மூவ் ஆகுது, வாடிக்கையாளர்களின் விருப்பம் என்ன என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு உங்களுடைய வியாபார உத்திகளை மாத்தி இன்றைக்கு லாபம் சம்பாதிப்பீங்க. இன்றைய தினத்துல கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனாலங்க எப்ப பார்த்தாலும் கால் வலி, கை வலி, கழுத்து வலி, அப்படி ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குதே அப்படின்னு சில நேரங்களில் நீங்க ஆதங்கப்பட்டு கொள்ளுவீங்க. உங்கள் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமா முடியும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அருமையா இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்க ஜெயிப்பீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த ஈகோ அது எல்லாம் இன்றைய தினத்துல சரியாகும். வியாபாரமும் இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அது எல்லாமே இன்றைக்கு பரபரப்பா விற்று தீரும். உத்தியோக வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. எல்லா வகையிலுமே நீங்க சாதிச்சு காட்டுவீங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அதிரடி வெற்றிகள் எல்லாமே இருக்குதுங்க. இருந்தாலுங்க கொஞ்சம் உடல்நல குறைவு, சோர்வு, கலப்பு அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி நீங்க கொஞ்சம் முன்கோபத்தை குறைச்சுக்கிறதும் நல்லதுங்க. பூராடம் நட்சத்திர
நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க. அவிட்ட நட்சத்திரத்துல மாலை 6:08 வரை சந்திரன் பயணம் செய்யறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு கொஞ்சம் நிதானமா இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு அலைச்சல், டென்ஷன், முன்கோபம் அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க. அதே போல அடுத்தவங்களுடைய விவகாரங்களிலும் நீங்க மூக்க நுழைக்காம இருங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கு வெற்றி உண்டு. ஆனாலுங்க உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு நிதானத்தை மட்டும் இழக்க வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ள பழசை ஏதாவது பேசுனாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா பொறுத்து போங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களை பத்தி வதந்திகளும் விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு கண்டும் காணாம போங்க. வியாபாரம் மற்றும் உத்தியோகம் இன்றைக்கு சுமாராக இருக்குங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே இன்றைய தினத்துல கிடைக்கும். சகோதரர்கள் வகையில உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குதுங்க. உங்க ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால உடம்பு எல்லாம் ஒரு மாதிரி சூடா இருக்குதே, என்னமோ நம்ம உடம்புல காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்குதே அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். சனி பகவான் உங்க ராசியில உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பரவாயில்லைங்க, லாபம் இருக்கும். பங்குதாரர்கள் கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அது எல்லாமே இன்றைக்கு சரியாகி செல்வாக்கு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை 6:08 பிறகு சந்திரன் உங்க நட்சத்திரத்துல பயணம் செய்யறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் எல்லாமே மாலை 6 மணிக்குள்ள எடுக்க பாருங்க. இரவு நேர வெளியூர் பயணங்களையும் தவிர்க்க பாருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க, சாதிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தொடரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க. தீராத சிக்கல்களுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும். பல வருஷமா நீங்க மோதிக்கிட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் ஒரு முடிவு வரும். கேட்கலாமா வேண்டாமா, நம்ம கேட்டா ஏதாவது நினைச்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்காமலே இருந்தீங்கல்ல, அதெல்லாம் நீங்க இன்றைக்கு போய் கேட்கலாங்க. கேட்கறபடி கிடைக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரிங்க நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவா பேசுவாங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த உரசல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வியாபாரமும் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்குங்க. சரக்குகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று தீரும். உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதில் எல்லாம் நீங்க விடுபட்டு இன்றைக்கு ஆபீஸ்ல நல்ல பேர் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். மகளுக்கு கல்யாண விஷயமா பொருந்தி வர ஜாதகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமா இருக்கணும், கோவப்படக்கூடாது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அமோகமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி பலன்களை விரிவாக பார்த்தீங்க. மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.